எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கலாட்டா டிவைன் அவார்ட்ஸில் எனக்கும் இந்த ஒரு விருது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி விருது வாங்கிறதுக்கு முன்னாடியே பெரியவர் ஹரிகேஷனல்லூர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் அவர்கள் விருது வாங்கிட்டு எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு டிவோஷனல் மியூசிக் அப்படின்றது உங்களோட ஒரு பின்னப்பட்டது மாதிரி தான். அந்த ஜேர்னி எந்த மேடையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய அதாவது இசை பயணம் அப்படின்றது மேபி எங்கள் அம்மா வயத்துலேருந்தே தொடங்கிடுதுன்னு தான் சொல்லணும். காரணம் இசை குடும்பத்துலேருந்து பிறந்ததுனால நிச்சயமாக அதுலேருந்தே இசையை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. பட் நானும் இசை கற்றுக்கொண்டு என்னுடைய தனிப்பட்ட ஒரு இசை கச்சேரி நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்ததுன்னா இதே மியூசிக் அகாடமி அரங்கத்தில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஹாலில் தான் என்னுடைய முதல் கச்சேரி நடந்தது. 87 நடந்தது, ஆகஸ்ட் 10 ஸோ எல்லாருக்குமே ஆன்மீகத்தின் மீது ஒரு பார்வை இருக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதான பார்வை? ஆன்மீகம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பிரித்து ஒன்று தனியாக ஆன்மீகம். இந்த டைம் இப்போ ஆன்மீகத்துக்கான டைம் 7லேருந்து 7:30 காலையில் எழுந்து விளக்கேற்றிட்டு பூ போடுறது, இதுதான் ஆன்மீகம் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு நொடியுமே நம்ம ஆன்மீகத்தோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கோம் அப்படின்றதுனாலே எந்த விதமான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் சமமாக ஒரே மாதிரி அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையை அது கொடுக்கும்.